இந்த வீடியோல JBL கிளிப் 3 அப்படிங்கிற இந்த போர்ட்டபிள் ஸ்பீக்கர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வர ஆடியோ எப்படி இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். JBL இந்த கிளிப் 3 வந்து 2800 ரூபாயில இருந்து 3000 வரைக்கும் கலரை பொறுத்து வந்து டிஃபரெண்டான பிரைஸ்ல வச்சிருக்காங்க. என்ன பிரைஸ் இருக்குன்னு செக் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம JBL கிளிப் 3 வாங்கும்போது பாக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். JBL கிளிப் 3 இந்த பாக்ஸை வந்து டிரான்ஸ்பரண்டா சைடில் டேக் டு லிசன் அப்படிங்கிற கேப்ஷனோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த கிளிப் 3 போர்ட்டபிள் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இனிமேல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறமா பின்னாடி வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கீழே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மைக்ரோ USB கேபிள். JBL பிராண்டிங்கோட அவங்களோட ஆரஞ்சு கலர்லேயே இந்த கேபிளை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கவருக்குள்ளே என்னென்ன மாதிரியான பேப்பர் ஒர்க்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த JBL கிளிப் 3 அந்த யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக இங்கே பிளாக் கலரில் ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட்டை வந்து சேஃப்டி கைடுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி பிளாக் கலரில் அவங்க சேஃப்டி கைடு கொடுத்த மாதிரியே இங்கே வாரண்டிக்காக ஒரு பேப்பர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை இங்கே வச்சுட்டு ஸ்பீக்கரை கையில் எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கருக்கு மேலே பார்த்தோம்னா வால்யூம் ராக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளே பாஸ் பட்டனும் இருக்குது. கீழே வந்து JBL பிராண்டிங் இருக்குது. மேலே வந்து LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கு பின்னாடி பார்த்தோம்னா ரப்பர் பேட் கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தோம்னா மைக்கும் இருக்குது, நம்ம கால் பேசிக்கவும் முடியும். மைக்குக்கு பக்கத்தில் கிளிப் 3ங்கிற ஒரு நேமோட கனமான ஒரு மூடி கொடுத்துருக்காங்க ரப்பர் ஃபினிஷில். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஆடியோ ஜாக்கும் பக்கத்தில் மைக்ரோ USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தோம்னா ப்ளூடூத்துக்காக ஒரு பட்டனும் பக்கத்தில் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த JBL கிளிப் 3 பில்ட் அண்ட் டிசைனை பற்றி பார்த்தோம்னா இது பார்க்கறதுக்கு ஒரு கூட்டு மாதிரியே தான் இருக்குது. இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு அருமையான பில்டு குவாலிட்டி இருக்குது. இங்கே IPX7 ரேட்டிங்கும் கொடுக்குறாங்க. அதனால தண்ணி பட்டாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸ்பீக்கரை ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு ரப்பர் கோட்டிங்கில் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம புதுசாக ஒரு டிவைஸோட இந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறவங்க போது நம்ம இந்த ப்ளூடூத் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டாலே போதும், இந்த ஸ்பீக்கரோட நேம் வந்து அந்த டிவைஸில் காமிச்சிடும். கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஸ்பீக்கரோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயும் இந்த ஸ்பீக்கருக்கு பின்னாடி இருக்க ரப்பர் பேட் வந்து இந்த ஸ்பீக்கருக்கு ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் வச்சுருக்கும் போது இந்த ரப்பர் பேட் இருக்கிறனால நம்ம கை ஆக்சிடென்டலாக பட்டு இந்த ஸ்பீக்கரை தட்டினா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்பீக்கர் வந்து கீழே விழுந்துடாது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஒருவேளை இந்த ரப்பர் பேட் இல்லாமல் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர் வந்து கீழே விழுந்திருக்கும். இந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்லேருந்து எப்படி சவுண்டு வருமோ அதே மாதிரி சவுண்ட் கொடுத்துருக்காங்க. கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மற்ற பிராண்ட்ஸ்லேருந்து 1000 ரேஞ்சிலேருந்து போர்ட்டபிள் ஸ்பீக்கர் அவைலபிளாக இருந்தால் கூட அங்கே மோனோ சேனல் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த JBL கிளிப் 3 ஸ்டீரியோ சேனல் கொடுத்துருக்காங்க. அதனால ஆடியோ அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரிச்சான பேஸ் கொடுக்குது. வாய்ஸ் எல்லாம் அவ்வளோ கிளியராக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்துதான்ற அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. நீங்களும் ஒரு சாம்பிள் ஆடியோ கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
nunca paramos, eso topado en serie. Los DJ lo mienten, le gusta a mi gente y eso se fue muy serio. No le bajamos, mas nunca paramos, eso topado en plan. No está cliente, me touching la gente. No está cliente, me touching la gente. No está cliente, me touching la gente. ஸோ அவ்வளோதான் இந்த JBL Clip 3 பற்றின இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்பீக்கர் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம்.